Mark my words, AI is far more dangerous. 30th November 2020 அன்னைக்கு ChatGPT ஃபர்ஸ்ட் வெர்ஷன் லான்ச் ஆச்சு. அன்னிலேருந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக டெக் ஃபீல்டில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண வேர்ட் ஏஐ தான். ஏஐ டேஞ்சரஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏஐனா என்ன, ஏஓ டைப்ஸ் என்னங்கிறத பார்த்தலாம். நான் தினேஷ், வெல்கம் டு மை சேனல் தினேஷோட எக்ஸி. ஸோ சிட் பேக், சில் அவுட் அண்ட் என்ஜாய் த ஷோ. ஹியூமன் இன்டெலிஜென்ஸை மிமிக் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஏஐ. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஒரு டிவைஸ் இருக்குது, அதுக்கு பிரெயின் இருந்து ஹியூமன்ஸ் மாதிரியே திங்க் பண்ணி லேர்ன் பண்ணி டெசிஷன் எடுக்க முடிஞ்சால் அதுதான் ஏஐ. டேட்டாஸ்லேருந்து கற்றுக்கிட்டு அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணிக்குது. மொத்தம் 3 டைப் ஆஃப் ஏஐ இருக்குது. நேரோ ஏஐ, ஜென்ரல் ஏஐ, சூப்பர் ஏஐ. நேரோ ஏஐ இதை வீக் ஏஐன்னு சொல்லுவாங்க. சிங்கிள் செட் ஆஃப் டாஸ்க்கை மட்டும் ஸ்பெஷலைஸ்டாக பண்ணுற ஏஐ தான் நேரோ ஏஐ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ChatGPT, சிரி, அலெக்ஸா இதெல்லாம் தான். செகண்ட், ஜென்ரல் ஏஐ. இதை ஹியூமன் லெவல் ஏஐன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹியூமன்ஸ்னால பண்ண முடிஞ்ச டாஸ்க்கை பண்ணால் அது ஜென்ரல் ஏஐ. ஃபார் எக்ஸாம்பிள் இதனால் லேர்ன் பண்ணிக்க முடியும், டெசிஷன் எடுக்க முடியும், ட்ரைவ் பண்ண முடியும், குக் பண்ண முடியும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஹியூமன்ஸ்னால பண்ண முடியாத விஷயத்தை பண்ணால் அது சூப்பர் ஏஐ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளோபல் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஒரு டிசீஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியும், ஈஸியாக மார்ஸ் வர போயிட்டு வர முடியும். இதெல்லாம் பண்ணால் நல்லதான ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்களா? வெயிட், ஏஐ குட்டாகவும் இருக்கலாம், பேடாகவும் இருக்கலாம். நம்ம அதை எப்படி ட்ரெயின் பண்ணுறங்கிறத பொறுத்தா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க நல்ல விஷயம் மட்டும் பண்ணுறது கிடையாது, அவங்களுக்கே தெரியாமல் நிறைய கெட்ட விஷயங்களும் பண்ணுறாங்க. வீடு கட்ட போகிறீங்கன்னு வச்சுப்போம், அந்த இடத்துல ஒரு எறும்பு குத்து இருக்குது. எறும்பு உங்கள் எனிமி இல்லைனாலுமே நீங்கள் அதை எடுத்தால் தான் உங்கள் வீடு கட்ட முடியும். ஸோ இதே தான் ஏஐ காம்ப்ளிகபிள். செட் ஆஃப் டாஸ்க்ஸை அச்சீவ் பண்ணுறது தான் ஏஐயோட கோலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணுறது அதோட டாஸ்க் எடுத்துப்போம். ஹியூமன்ஸ்னால தான் குளோபல் இஷ்யூ வருதுன்னு இது நினச்சிச்சுன்னா ஹியூமன்ஸையே அழிக்க வாய்ப்பு இருக்குது. என்னதான் அதுக்கு ஹியூமனிட்டி சொல்லி கொடுத்தாலும் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா அதோட பவர் தான். அதோட பவர் வச்சுக்கிட்டு அதனால் அதுக்கு என்ன வேணுமோ லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ பவர்ஸ் வச்சுக்கிட்டு ஏஐ இந்த வேர்ல்டை ப்ரொடெக்ட் பண்ண போதா இல்லை டிஸ்ட்ராய் பண்ண போதாங்கிறது நமக்கு ஃபியூச்சரில் தான் தெரியும். இன்னும் சில இயர்ஸில் நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு நம்ம வேர்ல்டு சேஞ்ச் ஆகும். நியூ ஜாப்ஸ், நியூ லைஃப் ஸ்டைல், மெடிசன், டிரான்ஸ்போர்ட்னு. ஸோ கெட் ரெடி ஃபார் த ஏஜ் ஆஃப் ஏஐ. இன்னைக்கு கண்டென்ட் அவ்வளோதான். புதுசாக ஒரு டெக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை.